தற்போது ஒரு அண்மை செய்தி. மதவெறி கொண்ட யானை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணாமலை போன்றவரின் பேச்சுக்களிலிருந்து உணர முடிகிறதாகவும் இது தற்போது அவர் தெரிவித்துள்ளார். நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதவெறி பிடித்த பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்றும் ஒற்றுமை ஒருமைப்பாடு மிக்க தேசத்தை துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதே நாட்டின் நலம் என்றும் அவர் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் இந்த அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் அமெரிக்காவிலா ராமர் கோயில் கட்டுவார்கள் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கேள்வி எழுப்பியதாக தொடர்ச்சியாக அவர் ஒரு இந்துத்துவ தலைவர் என பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் பறைசாற்றி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இந்துத்துவ தலைவர் அல்ல என அதிமுக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் ராமர் கோயில் பாபர் மசூதி விவகாரத்தில் அவர் பேசிய ஆடியோ, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பேசிய ஆடியோ ஒன்றினை வெளியிட்டு தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு நீண்ட நெடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் இரு மதங்களுக்கு நடுநிலையாக தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துள்ளார் என்றும், இதுதான் அம்மா அவர்களின் உண்மையான அன்றைய நிலைப்பாடு என்று சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய அவர் இன்று இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை களங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள். ஒருவரது மத நம்பிக்கையாக திரித்து மத தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரிசாவில் வளரக்கூடாது என இனத்தை வைத்து அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும், மதங்கள் கடந்து எல்லோரும் அம்மாவாக எண்ணுகிற மாபெரும் சமூக நீதி காத்த தலைவரை ஒரு மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதும் தான் பாஜகவின் கொடூர கொள்கை என அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மதவெறி கொண்ட யானையை விட மத வெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுகளில் இருந்து உணர முடிகிறது என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.